வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. தலைமுடி நல்லா அடர்த்தியா இருக்கணும் அப்படின்னா மருதாணி இலையையும் கறிவேப்பிலை இலையையும் ஃப்ரெஷ்ஷா எடுத்து அதை அரைச்சு அது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மாதிரி காய்ச்சி அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா தலைமுடி அடர்த்தியா வளரும். இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளையும் 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகளையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்ல கனமான பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க வைக்கணும். 2 இலைகளும் எண்ணெயோட சேர்ந்து பொரிஞ்சு நல்ல நுரையா வரும். அப்ப இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். நல்ல நுரை அதிகமாக அது நல்லா பொரிஞ்சு வரும். நுரை வரது நின்னதுக்கு அப்புறமா அதோட பொரியிற சவுண்டு குறைஞ்சதும் இதை அடுப்பில் இருந்து இறக்கி வடிகட்டி பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை எப்பவும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரியும் பயன்படுத்தலாம். இல்லைனா குளிப்பதற்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு முன்பு தலையில் தேய்ச்சிட்டும் குளிச்சுட்டு வரலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது தலைமுடி நல்ல கருப்பா அடர்த்தியா வளரும். தலையில பொடுகு தொல்லை அரிப்பு இருந்தாலும் நீங்கும். இது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தலைமுடியும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஸ்கேல்ப்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். முடி அடர்த்தியாகவும் வளரும். அதே மாதிரி முடி கொட்டின இடத்துல புது முடியும் வளர்வதற்கு இது உதவும். இது கூட நீங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மருதாணி இலைகள், கறிவேப்பிலை இலைகள், தேங்காய் எண்ணெய், இந்த 3மே போதும்.